ப்ரோ கபடி லீக் சீசன் 12 டாப் 10 டிஃபெண்டர்ஸ் யார் யாரு, டாப் 10 ரைடர்ஸ் யார் யாரு, இந்த ஸ்டாட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டோன்ட் வரி. அண்ட் கூடவே இதுல மோஸ்ட் டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் இந்த மாதிரி பல அப்டேட் காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், PKL சீசன் 12 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. தவான் டெல்லி கேசி சாம்பியன் ஆயிருக்காங்க. நம்ம நிறைய அப்டேட் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து டீம்ஸோட அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் பற்றின விஷயம், ஏன் இன்னும் அவங்க ஆஃப்லைனில் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆக போதா என்ன, இது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்காக வந்து சேரும். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாட்ஸ் டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ், DOD ரைட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிக்கிறேன், பிகாஸ் சொல்ல ஈஸியாக இருக்கும். இதை நான் பர்டிகுலராக சொல்கிறதுக்கு காரணம், இந்த ரைடில் பாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரைடருக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். பட் அதுலேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ரைடர்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 10th பிளேஸில் இருந்தது சந்தீப் குமார் ஃப்ரம் யூ மும்பா. 18 புள்ளிகள் எடுத்திருந்தார் 15 போட்டிகளில். கண்டிப்பாக ஒரு நல்ல ரைடர். இந்த டைம் யூ மும்பாவுக்கு கொஞ்சம் பிரைமரியாகவே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நிதின் தன்கர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 19 ரைட் புள்ளிகள். கூடவே பவானி ராஜ்புட் ஃப்ரம் UP யோதாஸ் அவரும் 19 ரைட் புள்ளிகள். பவானி ராஜ்புட்டுக்கு இந்த சீசன் சரியா இல்லை, பட் டூ ஆர் டை ரைட்னா இவர் தான் கலக்குவார். DODல இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் நிதின் தன்கர், அவரும் நிறைய மேட்ச் ஆடலை பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. பட் ஆடின மேட்ச் எல்லாமே DOD பாயிண்ட்ஸ் நல்லாவே எடுத்திருந்தாரு. அண்ட் தென் ராகேஷ் சுங்கேரியா ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 21 புள்ளிகள் DOD பாயிண்ட்ஸ். அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ் 16 போட்டிகளில் 23 DOD பாயிண்ட்ஸ், அதாவது டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி அஷு மாலிக் ஃப்ரம் டபான் டெல்லி கேசி 12 போட்டிகளில் 23 புள்ளிகள் DOD பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இவர் தான் டேபிள் டாப்பர்ல இருந்தாரு இந்த ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்ஜுரி காரணமாக வெளியே போனதுக்கு அப்புறமா இவரோட இந்த ஸ்டாட் அப்படியே பின்னாடி தங்கிருச்சு. ஆதித்யா ஷிண்டே ஃப்ரம் புனேரி பல்டன் 25 புள்ளிகள் டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ். பவானி ராஜ்புட் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் 17 போட்டிகளில் 31 டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ். அலிரேசா ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ் 17 போட்டிகளில் 34 DOD பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக கலக்கி இருந்தாங்க இந்த 3 பேருமே. ஆதித்யா ஷிண்டே இந்த சீசன் தான் எமர்ஜ், அலிரேசாவுக்கும் இந்த சீசன் தான் எமர்ஜிங், கலக்கிருந்தாங்க. பரத்துலாவுக்கு ஒரு கம்பேக் சீசன் இது, சூப்பர். அண்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் வாங்கின அயன் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ் 19 போட்டிகளில் 39 டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ். அவர் தான் நம்பர் 1 இருக்காரு இந்த ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. இப்போ ஆவரேஜ் டாக்கிள் பாயிண்ட்ஸ் பை பிளேயர் வைஸ் பார்க்கும்போது நம்ம தமிழ் தலைவாசியை சேர்ந்த நிதிஷ் குமார் அவர் தான் டாப்ல இருக்காரு. 3.61 அவரோட ஆவரேஜ் டாக்கிள் பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச். அண்ட் தென் அதே தொடர்ந்து ஜெய்தீப் குல்தீப் தாக்கியா 3.58, பூல் சந்திர அமன் 3.5, பட் ஆடினது 2 போட்டி தான். நவ்தீப் 3.48, தீபக் சங்கர் 3.37. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு பிளேயரும் மேலே இருக்காரு, தமிழ் தலைவாஸ் பிளேயரும் டாப்ல இருக்காரு இந்த ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்டாட்ஸுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும், 10 நிமிஷத்துக்கு மேலே வரும், வேணா சொல்லுங்க, கண்டிப்பாக போடுவோம். இப்போ டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள வருவோம். 10th பிளேஸ்ல முடிக்கிற பிளேயர் கடைசி 3 சீசன் கூட வச்சுக்கோங்களேன், இவர் தான் டாப் ரைடரா இருந்தாரு. நம்ம அஷு மாலிக் ஃப்ரம் டபான் டெல்லி கேசி 152 ரைட் புள்ளிகள், 8 சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 14 போட்டிகள்ல. சோ மேட்சஸை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபைனல் வரைக்கும் ஆடின டீம் 20 போட்டிகள் ஆடி இருந்தாங்க. பட் அதுல 6 போட்டியை மிஸ் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. ஆடி இருந்தாருன்னா இன்னும் மேல இருந்திருப்பாரு. அண்ட் தென் சிவம் பட்டாரே ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 155 ரைட் புள்ளிகள், 6 சூப்பர் 10 மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 19 போட்டிகள்ல. சேம் 155 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு நிதின் தன்கர், 10 சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவர் 15 போட்டிகள் மட்டும் தான் ஆடி இருந்தாரு. ஸோ அதனால தான் இவரோட பேர் சிவம் பட்டாரேவுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th 9th 8th அந்த பிளேஸ்ல இருக்கிற ரைடர்ஸ். அதே தொடர்ந்து 7th பிளேஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஆதித்யா ஷிண்டே. இந்த ஆகாஷ் இண்டியா ஆதித்யா ஷிண்டே நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன், நல்லா பேரை மாற்றி சொல்கிறேன், மன்னிச்சுங்க. போன வீடியோ அப்படி தான் சொதப்பி வச்சிருந்தேன், அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்களேன். ஆதித்யா ஷிண்டே ஃப்ரம் புனேரி பல்டன் 159 புள்ளிகள், 8 சூப்பர் 10 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, 18 போட்டிகள் வரைக்கும் ஆடி இருந்தாரு. ஒரு கட்டத்தில் புனேரி பல்டனோட பிரைமரி ரைடரா இவர் தான் இருந்தாரு. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேப்டன் அஸ்லம் நாம்தார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவர் தான் எங்களோட மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் விஜய் மாலிக் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் 166 ரைட் புள்ளிகள் எடுத்து 7 சூப்பர் 10 உட்பட டேபிளில் 6வது இடத்தை பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ரைடர், அன்டவுட்லி, அண்ட் நல்ல லீடரும் கூட. அண்ட் தென் 5th பிளேஸ்ல ஒரு ஈரானியன் பிளேயர். இந்த லிஸ்ட்ல டாப் 5 லிஸ்ட்ல ஒரு ஈரானியன் பிளேயரை பார்க்கறதுக்கு இப்போ செம்மையா இருக்கு. கண்டிப்பாக 197 ரைட் புள்ளிகள் எடுத்திருந்தாரு, இன்னும் 3 எடுத்திருந்தா 200, 13 சூப்பர் 10 அடங்கும், 20 போட்டிகள் வரைக்கும் ஆடி இருந்தாரு. கண்டிப்பாக அலிரேசா ஒரு ஃபைண்ட் ஃபார் பெங்களூரு புல்ஸ். அண்ட் தென் அர்ஜுன் தேஷ்வால் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ் 209 ரைட் புள்ளிகள், 11 சூப்பர் 10, 18 போட்டிகள் மட்டும் தான் ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். அண்ட் தென் டாப் 3 வந்துட்டோம். 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிற பிளேயர் பரத்துடா 230 ரைட் புள்ளிகள், 11 சூப்பர் 10, கலக்கியிருந்தார் பரத்துடா. இந்த
அதாவது இந்த சீசன்ல ரொம்ப பெருசா பிரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ரைடர் இவர் தான். அண்ட் தென் தேவங் தலால் இவர் தான் இந்த டைமும் கிரீன் ஸ்லீவ் வாங்குவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கடைசி ஒரு சில போட்டிகள் இவரை பெஞ்ச் பண்ணிட்டாங்க. முக்கியமா 2 மேட்ச் பெஞ்ச் ஆயிட்டாரு. அதனால தான் இவரால் 271 ரைட் புள்ளிகள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. ஆட வச்சிருந்தீங்கன்னா 300 கிராஸ் பண்ணியிருப்பாரு. 16 போட்டிகள் மட்டும் தான் ஆடி இருந்தாரு. 15 சூப்பர் 10, அதுல ஒரு போட்டி மட்டும் சூப்பர் 10 எடுத்திருக்க மாட்டாரு. அது எந்த போட்டிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு வேண்டிய போட்டி தான் அது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் கிரீன் ஸ்லீவ் தட்டி தூக்குனவர், போன சீசன் பெஸ்ட் NOP, இந்த சீசன் பெஸ்ட் ரைடர் நம்ம அயன் பட்னா பைரட்ஸோட தலைவனே இப்ப இவர் தான். 316 ரைட் புள்ளிகள் எடுத்திருந்தாரு. 22 போட்டிகள் ஆடி இருந்தாரு. 16 சூப்பர் 10. இங்க வந்து ப்ரோ இவர் எக்ஸ்ட்ரா போட்டி ஆடினாரு, அதனால தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்தாரு நீங்க சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா போட்டி ஆடினது இவங்க டீம் ஜெயிச்சதுனால, மற்ற டீம் தோத்ததுக்கு இவர் காரணம் கிடையாது. வேணும்னா அவங்க ஜெயிச்சு அத்தனை போட்டி ஆடி இருக்கணும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க டாப் ரைடர் அயன் லோச்சாப் தான், டவுன்டே கிடையாது, கதைக்கு இருந்தாரு. இப்போ டாப் 10 டிஃபெண்டர்ஸ்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம இந்த நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனல் இருக்கு, அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. டாப் 10 டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 10th பிளேஸ்ல இருக்கிற பிளேயர் பெங்களூர் புல்ஸோட லெஃப்ட் கார்னர் அண்ட் கேப்டன் யோகேஷ் தாகியா. 51 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. 3 ஐஃபைஸ் அவரோட பேர்ல இருக்கு. அந்த 9th பிளேஸ்ல சௌரவ் நண்டல் ஃப்ரம் தபான் டெல்லி கேசி 3 ஐஃபை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 52 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அவரோட பேர்ல இருக்கு. சேம் 52 டேக்கிள் பாயிண்ட்ஸோட சுனில் குமாரும் இந்த லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்காரு. 19 போட்டிகள் ஆடி இருக்காரு. 4 ஐஃபைஸ் இவரோட பேர்ல இருக்கு. அண்ட் தென் அதே 52 டேக்கிள் பாயிண்ட்ஸோட இன்னொருத்தர் இருக்காரு, நம்ம ஃபசால் அட்ராச்சலி. அவரோட பிளேஸ் 7th பிகாஸ் ஆஃப் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 52 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 19 போட்டிகள்ல 4 ஐஃபை இவரோட பேர்லயும் இருக்கு. அண்ட் தென் அன்கிட் ஜக்லான் சேம் 52 பாயிண்ட்ஸ். எஸ், இந்த 4 பிளேயர்ஸுக்குமே 52 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அன்கிட் ஜக்லான் 52 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 21 போட்டிகள்ல 2 ஐஃபை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா சுனில் குமார், சௌரவ் நண்டல், ஃபசல் அட்ராச்சலி இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய சீனியர் பிளேயர்ஸ், வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஆகணும். யோகேஷ் தாகியா, அன்கிட் ஜக்லான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ், வளரக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்காங்க. இது வந்து பாட்டம் 5. டாப் 5 வந்தோம் அப்படின்னா கௌரவ் காட்ரி காலங்காலமா இந்த டாப் 5 வந்து இடம் பிடிக்கிற ஒரு பிளேயரா இருக்காரு. ரைட் கார்னர் ஃப்ரம் புனேரி பல்டன். 19 போட்டிகள்ல 62 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 6 ஐஃபைஸ் இவரோட பேர்ல இருக்கு. 4th பிளேஸ்ல நம்ம பையன் தீபக் சங்கர் அண்ட் PKL சீசன் 12ஓட NYP ஆஃப் த சீசன். 64 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 19 போட்டிகள்ல ஐஃபைஸ் 5 எடுத்திருக்காரு. பிளேஸ்ல நிதேஷ் குமார், கண்டிப்பா மேலும் சில போட்டிகள் ஆடி இருந்தாருன்னா ஆரஞ்சு லீவ் அசால்ட்டா அடிச்சிருப்பாரு. போன சீசன் இவர் தான் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் இந்த சீசன் 3rd பிளேஸ்ல தான் முடிக்க முடிஞ்சது. 65 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 18 போட்டிகள்ல 5 ஐஃபைஸ் இவரோட பேர்ல இருக்கு. டாப் 2க்கு வந்துட்டோம். 2nd பிளேஸ்ல ஜெய்தீப் தாகியா 68 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 19 போட்டிகள்ல 7 ஐஃபைஸ் இவரோட பேர்ல இருக்கு. கண்டிப்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். கவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர் இவர் தான். இந்த லிஸ்ட்ல கவர்ஸ் ரொம்பவும் கம்மி, அதுலயும் இவர் டாப் 2ல நிக்கிறாருங்கிறது எனக்கு பெரிய விஷயமா படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்கின நவ்தீப் துகான் 73 டேக்கிள் பாயிண்ட்ஸ். திரும்பவும் சொல்லிக்கிறேன், இவர் பட்னாவோட ஃபர்ஸ்ட் பிரைமரி சாய்ஸ் கிடையாது, செகண்டரி பிளேயர் தான். பட் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி முக்கியமா அந்த பட்னா பைரட்ஸோட வெற்றி வேட்கைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அயன் கூட கை கோர்த்து 73 டேக்கிள் பாயிண்ட்ஸ் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் கலக்கியிருந்தார் இந்த யங்ஸ்டர் நவ்தீப். 21 போட்டிகள் 6 ஐஃபை இவரோட பேர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே டாப் 10 ரைடர்ஸ் அண்ட் டாப் 10 டிஃபெண்டர்ஸ். இது இல்லாம பல ஸ்டாட்ஸ் இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி. அடுத்தடுத்து போடலாமா வேணாங்க நீங்க தான் சொல்லணும். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.